விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற குக் வித் கோமாளி சீசன் 5 உடைய ஃபினாலேலாம் நடந்து முடிஞ்சு யார் டைட்டில் வின்னர் அப்படின்றத நம்ம வந்து சென்ற வாரமே பார்த்தாச்சு. பிரியங்கா அவர்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படின்றது. ஸோ ஒரு மிகப்பெரிய இஷ்யூவே நடந்துச்சு, மணிமேகலை பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கா. ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சுஜிதா அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே கேட்குற கேள்வி என்னன்னா, சுஜிதா தான் வந்து டைட்டில் வின்னர், அவங்க வந்து ஒரு பக்காவான டிசர்விங்கான ஒரு கண்டெஸ்டன்ட். பட் ஆனால் இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ நடக்கக்குள்ள பிரியங்காவுக்கு டைட்டில் வின்னர் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே ப்ரோமோலலாம் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ப்ரோமோவை தான் வெளியிட்டு இருந்தீங்க. இப்போது அதையும் தாண்டி டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே எங்களுக்கு வந்து ஃபேக்காக தெரியுது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் எல்லா ரசிகர்களும் வந்து வைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, சன் தொலைக்காட்சியில் டாப் குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதுலேயுமே வந்து ஃபினாலே நடந்து ஃபினாலே முடிஞ்சு டைட்டில் வின்னர்ஸையும் வந்து அறிவிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம சேனலில் வந்து பார்த்தாச்சு இல்லையா. இப்போ எல்லோருமே வந்துட்டு இந்த 2 நிகழ்ச்சியுமே வந்து கம்பேர் பண்ணுறாங்க. மீடியா மேசன் நல்ல வேலை, நீங்கள் இந்த ஒரு விஜய் தொலைக்காட்சியிலேருந்து சன் தொலைக்காட்சிக்கு போய் நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராமை வந்து கொடுத்துட்டீங்க. உங்களுடைய அந்த தகுதி வந்து இதிலேருந்து தெரியுது. சீரியஸ்லி உங்களுடைய நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு ஃபேக்காகவே தெரியல. பட் ஆனால் இப்போ இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து முற்றிலும் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நிகழ்ச்சி மாதிரி இருக்குது. எந்த அளவுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸை விரும்பி பார்த்தோமோ, ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொன்னோமோ, அதே அளவுக்கு இப்போ நாங்கள் வெறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த குக் வித் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.